வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்த பகவான் திருசூலம் மயூரகிரி பாலமுருகன். இது மூவர்சபேட்டைக்கிட்டே இருக்கு. ஒரு இறையாற்றல் இல்லாமல் அந்த இடத்துல ஆலயம்லாம் அமையாது. ஞானிகள், சித்தர்கள், மகான்கள், பிங்கிமணிவர் வாசஸ்தலம். இந்த இடத்துல பாலமுருகன் எழுந்தருளி இருக்கிறார். மக்களுடைய தேவைகள், மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாவதற்காக அவர் இங்கே அருள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, மயூரகிரி முருகன் தரிசனம் பண்ணிட்டு போங்க. உண்மை பக்தி, உண்மையான பக்தி இருக்கும். முழு சரணாகதி. அவர் தான் எதாவது கொடுத்தா அது பிரசாத புத்தி. வெறும் சாதமாக வருது, கோயிலேன்னு போகும்போது பிரசாதமாக வருது இல்லையா? உள்ளே வரும்போது காலியாக வாங்கும், நிறைய அருளை நிரப்பிட்டு போகும். சரணாகதி அடைஞ்சிடும். முருகன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டா அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அவனை வணங்குவதற்கே பாக்கிய வேணும். நமக்கு நடக்கிறதெல்லாம் நம்மளால தான் நடந்துகிட்ருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். பார்த்தேன்னா அது எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல். அதன்படி நம்ம முற்பிறவி பயனாகவோ, நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்தினாலேயோ பேங்க் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை மூவ் ஆகிட்டு இருக்கு, நல்லா மூவ் ஆகுது. நம்மளுக்கு அப்புறம் நம்ம சந்தைகள் நல்லா இருக்கணும்னா நாம் தர்ம வாழ்க்கை உபயோகம். நமக்கும் பிறருக்கும் எதெல்லாம் நல்லது கொடுக்குமோ அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது தான் தர்மத்தோட முதல் படி. அந்தமாரி அதில் ஒரு உண்மை இருக்கணும். உண்மையாக இருந்துட்டால் பொய் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ஞாபக சக்தி கூட தேவையில்லை. நம்ம எப்போ உண்மையாக சொல்கிறதுனால அதுவே நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். அது ஒரு கவசமாக இருந்துகிட்ருக்கும். இங்கே பேசுகிறது உண்மையாக இருக்கணும், வேலை செய்கிறது உண்மையாக இருக்கணும், பழகிறது உண்மையாக இருக்கணும், சேவை செய்கிறது உண்மையாக இருக்கணும். நம்ம நினைப்போம் உண்மையாக இருக்கிறவங்களாம் இன்றைக்கி என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான், பொய்யா இருக்கிறவ உச்சியில் இருக்கான்னு. அது வாழ்க்கை ஒரு வட்டம். அது அவங்கவுங்க கொஞ்சம் கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை மாறி மாறி வரும். மனசு குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கும். உண்மையாக பேசிகிட்டு இருந்தால் குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கும். அந்த உண்மை. அதுக்கப்புறம் நிதானம். எதை நினச்சா படப்பட்ட சில காரியங்கள் நடந்துருச்சுன்னா நம்ம பயந்துருக்கோம்ல, அந்த பயத்தினால தான் பார்த்தீங்கன்னா பயப்படுற எந்த விஷயமும் நம்ம பயந்த மாதிரி நடக்காமே போய்டும். நம்ம நடந்தது நினச்சிட்டு இருந்தாலும் கவலை, நடக்க போய் நினச்சிட்டு இருந்தாலும் பயம். அதனால் நிதானம் வேணும். உண்மை நிதானமாக இருந்ததுன்னா அந்த பொறுமை வந்துடும், பொக்கிஷமாக ஆகிடும் நமக்கு. அந்த ஒரு நிதானத்தன்மை வரும்போது என்ன ஆகுது, நம்ம எந்த செயலையும் இப்போ ஒரு வெறும் கல்லில் சிலை வரணுனாக்கா, வெறும் கல்லில் சிலை வரணுனாக்கா அதில் உள்ள நம்ம வேண்டாததெல்லாம் நீக்கிட்டே இருந்தனாக்கா சிலை நம்ம உருவத்தை கொண்டு வந்துடும் இல்லையா? நாயக்கண்டா கல்லைக்கானும், கல்லைக்கண்டா நாயக்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி அது கல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒன்றும் இருக்காது. ஆனால் நம்ம உருவத்தை நம்ம நிதானமாக செதுக்கின்றே வரும்போது அந்த வேண்டாததாக விளக்கும்போது நமக்கு வேண்டிய தெய்வ உருவம் வந்துடுது. அதேமாரி நம்ம மனசில் உள்ள குப்பை பாரு எல்லாத்தையும் போட்டு வச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறது மனசை காலியாக வச்சுருந்தா எல்லாம் அவன் பார்த்துப்பான், எல்லாம் அவன் செய்யும், அவன் பார்த்துப்பான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த மனசு நிதானமாக இருக்குது. அப்போ சுத்தமான இடத்துல பகவான் வந்துடுறார். அந்த நிதானத்தன்மை பொறுமையை கொடுக்குறது, பொறுப்பு கொடுக்குறது, அவசியமானது எல்லாத்தையும் கொடுக்குறது நிதானம் தான். அதாவது நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் வெளியில் வந்துடுச்சுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு. ஆனால் எதை பேசுகிறோம் எதை செய்கிறோங்கிறது நமக்கு அந்த நிதானம் கொடுத்துருது. அதுக்கப்புறம் சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை இல்லற வாழ்க்கையில் அவசியம், பெற்றோர்களாக இருக்கும்போது அவசியம், ஆசிரியர்களாக இருக்கும்போது அவசியம், சமுதாயத்தில் நடமாடும்போது அவசியம். அந்த சகிப்புத்தன்மை, இந்த புரிதல் இல்லாதனால தான் சகிப்புத்தன்மை குறையுது. உலகத்தில் உள்ள எல்லா உயிரினும் வாழறதுக்காக படைக்கப்பட்டது தான். யாரும் யாருக்காகவும் கஷ்டப்பட தேவையில்லை. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க நடந்துகிட்ருக்கும். அப்போ நீங்கள் எப்போ உங்களுக்கு கோவம் வருது, உங்கள்கிட்ட இருக்கிறது குறைஞ்சிருமோங்கிற பயம், உங்கள்கிட்ட இல்லாத ஒன்று வந்துடுமோன்னு பயம். அந்த பயம் வரும்போது என்னாகுது, அந்த அவசரத்தில் பதட்டத்தில் சகிப்புத்தன்மை போயிடுது. சகிப்புத்தன்மை போன உடனே நமக்கு பொறாமை வந்துடும். பொறாமை வந்துச்சுனாலே
ஒரு பெரிய காட்டில் சின்ன நெருப்பு புள்ளி வச்சா எப்படி பற்றிட்டு இருக்குமோ அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சீரழிச்சிடும். அதனால் முரளிதர குருஜி சொல்லியிருக்கார், உண்மை நிதான சகிப்புத்தன்மை வேணும்னு. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்.